ஈவினிங் டைம்ல ரொம்ப பசிக்குது. டயட்ல வேற இருக்கோம். எப்ப பாரு இந்த சுண்டலு, ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதே நேரத்தில எனக்கு வந்து டயட்டையும் மீறக்கூடாது. அந்த மாரி ஒரு மசாலா ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்குன்னா, அப்போ உங்களுக்கான ஐட்டம் தான் இது. மஷ்ரூம் மசாலா. அதாவது ரோட் சைட்ல கிடைக்கிற காளான் மசாலா கிடையாதுங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி ரொம்பவே பார்த்து பார்த்து செய்யப்பட்ட ஒரு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ வெறும் ரோட் சைடில இருக்கிறது எந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ உங்க வீட்ல ஆலிவ் ஆயில இத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதில HDL இருக்கு, குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப அளவா தான் ஊத்துறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவு இல்ல 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊத்தியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு 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 ஆனியன் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டு நல்லா அது வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2டே 2 பச்சை மிளகா நல்ல நீல வாக்குல கீறி போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு பெல் பெப்பரை குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லது தாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நல்ல ஒரு காளான் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 100 கிராம்ஸ் காளான் போட்டுக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து சால்ட். அவ்வளோதாங்க. ஸோ இதை நல்லா பெரட்டிக்கோங்க. இது மட்டும் தான் கிடையாது, ட்விஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன போட போகிறேன் அப்படின்னா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஸ்பூன் அளவில் எடுத்திங்கன்னா இது 1 ஸ்பூன் அளவு தான் வரும். ஸோ 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சோயா சாஸ் போட போகிறேன். சோயா சாஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சாஸும் சோயா சாஸும் கம்பைன் ஆகிறப்ப அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். நிறைய போட வேணாம், 1/2 ஸ்பூன் போதும். ஸோ இதை நல்லா வதக்குங்க. இதோட பெரட்டுங்க. இந்த சைனீஸ் டிஷ் மாதிரி தான் இதுவும் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் ஃபைனலி பெப்பர். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. குறிப்பாக கோல்டு இருக்குன்னா நல்லாவே போட்டு சாப்பிட்லாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப நிறைய போட்டுட்டாலும் நமக்கு வந்து சாப்பிட முடியாது காரம் இல்லையா? ஸோ ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி கருவேப்பிலையை மேலே கார்னிஷ் பண்ணி, அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கார்னிஷிங், அதோட ஃப்ளேவர் ஃபைனலாக போடுறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரோமா, அந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த லெமனை டெக்கரேஷனுக்கு வைக்கிறேன்னு பார்க்காதீங்கங்க. ஃபைனலாக இந்த லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.